ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. ஒரு முறை காஞ்சி மகாபெரிவாளை ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுத்துகிட்டு இருந்தார். அந்த பேட்டியை அவர் டேப் ரெக்கார்டில் ரெக்கார்டும் பண்ணிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு பெரியவா அங்கே உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தில் கேட்குறார், உலகத்திலேயே ரொம்ப பழமையான டேப் ரெக்கார்டர் எது தெரியுமோன்னு கேட்டிருக்கார். யாருக்கும் தெரியல. உடனே அடுத்த கேள்வி கேட்குறார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னது யாருன்னு கேட்டிருக்கார். எல்லாரும் உடனே பீஷ்ம பிதாமகர் சொன்னதுன்னு சொன்னார். இப்போ பீஷ்ம பிதாமகர் சொன்ன பொழுது அதை நோட்ஸு யார் எடுத்தா எப்படி எடுத்தான்னு கேட்டிருக்கார். யாருக்குமே பதில் தெரியல. இப்போ அவர் சொல்கிறார், பீஷ்ம பிதாமகர் பாண்டவாள்லாம் சூழ்ந்திருக்க, கிருஷ்ணர் இருக்கார், சகதேவன் எல்லாரும் இருக்கா, வியாசரும் இருக்கார். பீஷ்மர் அந்த நாராயணனோட சஹஸ்ரநாமாவை சொல்லும்பொழுது எல்லாரும் பீஷ்மரையே பார்த்துண்டு அது எல்லாத்தையும் கண்ணை மூடின்னு கேட்டுருக்கா. பீஷ்மர் அந்த சஹஸ்ரநாமத்தை சொல்லி முடித்த உடனே கண்ணை திறந்து யுதிஷ்டரர் கேட்குறார், கிருஷ்ணா, நம்ம பீஷ்மர் நாராயண நாமாவை 1000 நாமாவை சொன்ன பொழுது நம்மெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோமே தவிர அதை நம்ம யாரும் எழுதிக்கலையே, அதை கம்ப்ளீட்டாக நம்ம இழந்துட்டோமேன்னு வருத்தப்பட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்லியிருக்கார். என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கார். கிருஷ்ணர் நம்மகிட்ட சிரிப்போடு சொன்னார், உங்களை மாதிரி நானும் கேட்டுன்னு தான் இருந்தேன், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கார். உடனே அங்கே சுற்றி இருக்கிறவாள்லாம் கிருஷ்ணரை கெஞ்சரா, நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்லோகத்தை நமக்கு திருப்பி கிடைக்கணும், அதுக்கு நீங்கள் தான் எதையும் வழி சொல்லணும்னு சொல்லியிருக்கார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எழுதக்கூடியவா இங்கே 2 பேர் தான் இருக்கா, அவளால் தான் முடியும். ஒன்று சகதேவன், இன்னொன்று வியாச மகரிஷி. இப்போ நம்ம இத்தனை பேர் இங்கே இருக்கோமே, அதில் ஸ்பட்டிக மாலை போட்டுருந்தது சகதேவன் மட்டும்தான். அதனால் சகதேவன் அந்த சிவனுக்கு பிரார்த்தனை பண்ணிண்டாக்க அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவன் போட்டிருந்த ஸ்படிகத்தில் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் பதிஞ்சிருக்கும். தியானம் பண்ணினா அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஒலிக்கற்றைகள் மூலமாக வியாசருக்கு எழுத வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே சகதேவன் சிவனை நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த ஸ்படிகத்திலேருந்து இந்த பீஷ்மர் சொன்ன அந்த சஹஸ்ரநாம வார்த்தைகள் உடனே வியாசர் அதை எழுதி நமக்கெல்லாம் கிடைக்கிறாப்புல பண்ணியிருக்கார். அதனால் உலகத்திலேயே முதல்ல வந்த ஒரு டேப் ரெக்கார்டுன்னு சொன்னால் அது ஸ்பட்டிக மாலை தான். ஸ்பட்டிக மாலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னு பெரியவா இந்த கதை மூலமாக எடுத்து சொல்கிறார். ஏன்னா ஸ்பட்டிகம்னு சொல்கிறது அது ஈஸ்வர ஸ்வரூபம், ஸ்வேதாம்பர ஸ்வரூபம். அதனால் நம்ம பண்ணக்கூடிய தியானங்கள் எல்லாமே அந்த ஸ்படிகத்தில் பதிவு ஆறுதுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.